இபிஎஸ் வந்து எதிர்பாராத விதமா சிஎம் ஆனாரு. ஸோ அதுக்கு என்ன கிரகநிலை காரணமா இருந்தது? இப்போ அந்த மாதிரி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? நான் இந்த டிஸ்கஷன் நான் பண்ணும்போது நல்ல ஞாபகம் வச்சுங்க. எடப்பாடி ஐயா அவர்கள் வந்து முதலமைச்சராக வரும்போது எந்த ஜோதிடருமே சொல்ல அவர் தான் முதலமைச்சர் ஆவார். அதே மாதிரி இந்த ப்ரிடிக்ஷனுக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் வந்து சொன்னார், அதிர்ஷ்டம் வேணும், எனக்கு வந்து தாசில் பண்ண ஆசை தான், ஆனால் அதுக்கான ஜாதகம் வேணும் இல்லைங்களா? எல்லாருமே திரைத்துறையில் வந்து எல்லாருமே பிரகாசம் பண்ண முடியாது. எங்கேயோ சேலத்தில் இருந்து வந்து இங்கே திருப்பி முதலமைச்சர் ஆனார் அப்படின்னா அவருடைய ஜாதகத்தில் உள்ள அதிர்ஷ்டம், அதை நீங்கள் முதல்ல கால்குலேஷன் பண்ணணும். அவருடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு விவசாய குடும்பத்தில் இருந்து வந்தவர். அவர் வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா பெரிய அவங்க அப்பா வந்து ஏற்கனவே அரசியலில் இருந்தார், இல்லை திரைப்படத்துறையில் இருந்தார் அப்படிங்கிற பேக்ரவுண்ட்லாம் கிடையாது. அதுதான் உண்மையான இறைவன் கொடுக்கும் வரம். ஆக ஒவ்வொரு தேர்தலையும் அது மாண்புமிகு ஸ்டாலின் ஆகட்டும், மாண்புமிகு எடப்பாடியார் ஆகட்டும், இவங்க 2 பேர் தான் அப்படிங்கிறது நம்ம பேசுறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் வந்து அந்த ஆதிக்கம் வந்து கோலோச்சி இருக்கு. நீங்கள் கூட சொன்னீங்க ஒரு நடிகருடைய கட்சி எப்படி இருக்கும்னு. நம்ம யார்பட்ட தனிப்பட்ட முறையில் நமக்கு யார் மேலேயும் விருப்போ கிடையாது. ஆனால் அந்த ஜாதகம் எப்படி இருக்கும், இந்த தமிழ்நாட்டுக்கு அந்த ஜாதகம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு பார்க்கணும். அவருடைய கட்சிகளில் உள்ள 2 யானைகளே இந்த 2 கட்சிகளை குறிக்கும்.